கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆமை ஸ்தோத்திரம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். எல்லாரும் இணைந்து அதை வாசிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரையும் நம்ம எல்லோரும் இணைந்து வாசிக்க போகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகி, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலோ நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலோ நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இந்த 3 அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பொன்னான முத்துக்களாக என்னச்சுன்னா ஆண்டவர் நமக்கு பதித்து வைத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அறநெறியை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால், ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்துக்கு நாம் காணப்பட வேண்டும் என்றால், இந்த 5, 6, 7 அதிகாரத்தை ஒரு தேவ பிள்ளை உண்மையாய் வாசித்து அதை கை கொண்டாலே போதும். ஆண்டு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்னச்சுன்னா முதல்ல என்னச்சுன்னா 5ஆம் அதிகாரத்தில் முதல் பாகத்தில் ஆண்டவர் சொன்னால் ஆவியில் எளிமையை குறித்து சொல்லுகிறார். 2வது மன துயரத்தை குறித்து சொல்லுகிறார், எதில் நாம் மன துயரம் அடைய வேண்டும். அடுத்து சாந்த குணத்தை குறித்து சொல்லுகிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களை குறித்து சொல்லுகிறார். இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பத்தை என்னச்சுன்னா சகிப்பவர்கள், இவர்களை குறித்து சொல்லுகிறார். அதற்கு அடுத்து என்னச்சுன்னா ஒரு விசுவாசி, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு விசுவாசி உலகத்திற்கு நம்ம எப்படி இருக்கணும், உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். அதோடு கூட என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், கோபத்தை நாம் என்னச்சுன்னா கையாளுவதை குறித்து போதனையை என்னச்சுன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்பை பற்றிய ஒழுக்கம் அதை குறித்து என்னச்சுன்னா அதை குறித்து என்னச்சுன்னா போதனையை கற்றுக் கொடுக்கிறார். விவாகரத்தை பற்றி என்னச்சுன்னா ஆண்டவர் போதிக்கிறார். வாக்குறுதிகளை பற்றிய போதனை ஆண்டவர் கொடுக்கிறார். பழி வாங்குதல் பற்றிய போதனை என்னச்சுன்னா ஆண்டவர் கொடுக்கிறார். அனைவரையும் என்னச்சு நேசிப்பதை பற்றிய போதனைகள், தர்மம் செய்வது, ஜபம் பண்ணுவது, உபாசம் பண்ணுவது பற்றிய போதனைகள், பணத்தை கை கொள்வது குறித்த போதனைகள், தேவராஜ்யம், நியாய தீர்ப்பு, தேவனிடம் நாம் கேட்க வேண்டிய காரியங்கள் எப்படி கேட்க வேண்டும் என்ற குறித்த காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, 2 வழிகள், 2 மனிதனுடைய நிலைமைகள் என்று கடைசியாக ஆண்டவர் சொல்லி, நான் சொன்ன இந்த வார்த்தைகளை யார் ஒருவன் அந்த கை கொண்டு நடக்கிறானோ அவனே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் என்னச்சுன்னா அப்படிப்பட்ட மனிதனை சொல்லி அங்கே முடிப்பதை நான் வாசிக்கிறோம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இது எல்லாத்தையும் நம்ம என்னச்சுன்னா பேசுவதற்கு என்னச்சுன்னா நமக்கு இப்பொழுது நேரம் இல்லை. ஆனால் அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் வாசித்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை இருக்கிற பாகத்தை உங்களோடு கூட என்னச்சுன்னா சில நிமிடங்கள் பேச ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யக்கூடாதா? அந்த இடத்துல முதல் வசனத்தில் வாசிக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன். எப்படி கோபித்து கொள்ளுகிறவன்? அப்போ நியாயமாக கோபம் வரும், அப்படி தானே வரணும். கோபம் வரும், நியாயமான கோபம் வரும். ஏன்னா கோபம் வந்து என்னச்சுன்னா எப்போல்லாம் கோபம் வருது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை நினச்சா அதிலே போயிடும் பிரசங்கம்.
அதனால் கோபம் பல விதத்தில் வரும். கோபம் என்னது? பல விதத்தில் வரும். சில கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு உட்காந்துருக்கே சிலவங்க கோபம் வரும். ஏன்னா நான் உட்காந்த இடத்துல போய் அவள் உட்காந்துட்டாளே அப்படின்னு சில கோபம் வரும். சிலவங்களுக்கு என்னச்சுன்னா நமக்கு என்னச்சுன்னா இங்கே வந்து உட்கார சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்னச்சுன்னா உட்கார வச்சவங்க மேலே கோபம் வரும். உங்களுக்கு ஏதோ ஒரு கோபம், எப்படியோ ஒரு கோபம் வரும். ஏதோ ஒரு காரியத்தில் கோபம் மனுஷனுக்கு வரும். ஆனால் வேதம் சொல்லுது நியாயம் இல்லாமல் கோபப்படக்கூடாது. நியாயம் இல்லாமல் அப்படி கோபப்பட்ட வேதம் என்ன சொல்லுது? ஒரு சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ தேவையில்லாமல் என்னச்சுன்னா சகோதரனை வீணன் என்று சொல்லக்கூடாது. சகோதரன் என்ன சொல்லக்கூடாது? வீணன், நீ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ பிரயோஜனம் இல்லாதவன், நீ தகுதி இல்லாதவன், நீ எதற்கு லாய்க்கற்றவன் அப்படின்னு யாரும் என்னை பார்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்படி சொன்னால் ஆலோசனை சங்கத்தில் போய் நிற்ப அப்படின்னு இருக்கார். அது மட்டும் இல்லை, மூடனே என்று சொல்லக்கூடாது. நம்ம வாயில் அது இல்லாமல் வரவேறாது வார்த்தைகள். சில ஆட்களுக்கு பாருங்கள், அது போடணும், போட்டால் தான் வரும். சில இது போட்டால் தான் அந்த வார்த்தைகளே என்ன ஸ்டார்ட் ஆகும். முடிக்கும் பொழுது அது போட்டால் தான் முடியும். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ல மூடனே என்று சகோதரனை சொன்னால் எரி நரகம் அப்படின்னு இருக்கிறார். எரி நரகம் அப்படிங்கிற அப்போ எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு பார்த்தீங்களா? இப்படி நான் ஆண்டவர் சொல்லும் பொழுது என்னச்சுன்னா கோபம் இல்லாமல் கோபிக்காத. அடுத்து என்னச்சுன்னா வீணென்று என்னச்சுன்னா சகோதரனை சொல்லாத அப்படின்னா சகோதரிய சொல்லாத, மூடனே என்று சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்லுதார் பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, 23 வசனம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த வந்து, பலிபீடத்தில் உன் காணிக்கை என்னது? செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயானால். ஆண்டவர் எப்படி சொல்லுதார் பாருங்க. நீ வந்து என்னச்சுன்னா காணிக்கை செலுத்த வர, நீ வரும் பொழுது உன் சகோதரன்கிட்ட என்னச்சுன்னா உன் சகோதரன் இடத்துல உனக்கு ஒரு குறை உண்டு என்று நீ விரும்பினா அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு புழிஞ்சிக்கிட்டு என்னச்சுன்னா அப்படியே என்னச்சுன்னா அந்த அப்படியே ஒரு 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 கோபத்தோடு ஒரு எரிச்சலோடு அப்படி வந்து எனக்கு காணிக்க படைக்காத இந்த மனசில் அப்படி இருந்ததுன்னா அது உனக்கு நான் உணர்த்திட்டு அப்படின்னா நீ உடனே என்னச்சு அங்கே தானே காணிக்க மேலே வச்சிரு, கொண்டு போயிடக்கூடாது. வச்சுட்டு போய் என்னச்சுன்னா ஒப்புரவாகிட்டு திரும்பி வந்து என்ன செய்ய காணிக்கையை செலுத்து அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? அவர் என்னச்சுன்னா நீ வந்து ஒப்புரவாயிட்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னா என்ன, நீ வந்து என்ன கள்ளங்கபடோடு, நீ எரிச்சலோடு, நீ வந்து என்னச்சுன்னா ஒரு பொறாமையோடு, நீ வன்கண்ணோடு, இல்லை நீ வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எனக்கு தேவையில்லாத ஒரு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த இருதயம் சுத்தம் இல்லாமல் நீ வந்து எனக்கு காணிக்க படைப்பதையோ எனக்கு பலி செலுத்துவதையோ எனக்கு ஆராதிப்பதையோ நான் விரும்பலை அப்படின்னு ஆண்டு சொல்லுதேன். அதுக்கு முன்னால் நீ சரிப்பட்டுட்டு வந்து எனக்கு நீ என்ன செஞ்சையோ அதை நான் அங்கீகரிப்பேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லுதார். அடுத்த வசனம் பாருங்களேன். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில் எதிராளி உன்னை நியாயாதிபதி இடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்பட இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோடு என்னப்படு நல் மனம் பொருந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நீ பொருந்தாவிட்டால் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு? உன்கிட்ட இருக்கிற ஒரு காசு கூட குறைவில்லாமல் கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து அந்த சிறையிலிருந்து நீ அந்த நெருக்கத்திலிருந்து அந்த உபத்திரத்திலிருந்து அந்த போராட்டத்திலிருந்து அந்த என்ன சின்ன ஸ்தோத்திரம் அந்த சிறையிருப்பிலிருந்து நீ புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக அதை தியானிப்பதற்கு என்னச்சுன்னா நமக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்படுகிற சகோதரன் என்பவர் யார் அப்படின்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய சகோதரன் என்று சொன்ன ஆண்டவர் பார்த்தீங்கன்னா என் சகோதரத்தில் போய் சொல்லுங்கள். அங்கே சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அங்கே சகோதர சகோதரிகள் இருந்தார்கள். இப்படி ஆண்டவர் என்னச்சுன்னா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வேறு பிரிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சகோதரன் சகோதரி சொல்லுகிறார். ஒரு நாள் என்னச்சுன்னா இயேசுனுடைய தாயும் இயேசுனுடைய சகோதரர்களும் அங்கே என்னச்சுன்னா வந்திருந்தாங்க. இயேசு கிட்ட போய் சொல்லுதாங்க, உம்முடைய என்னச்சுன்னா சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடனே அவர் இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் தாயுமா இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ
அவர்களே என்ன சொன்ன ஸ்தோத்திரம் தேவனுடைய சகோதர சகோதரிகள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லும்போது இன்னும் சொல்லுகிறார், அவருடைய என்ன சொன்ன என் நாமத்து நிமித்தமாக, என் நாமத்திற்காக தன் வீட்டையாவது தன் குடும்பத்தையாவது தன் தகப்பனையாவது தாயாவது சகோதரனையாவது சகோதரியாவது விட்டு விட்டு அவன் அதை இழந்தவன் அவன் ஸ்தோத்திரம் ஆண்ட சொன்னா அவனுக்கு இன்மையில நான் அவனுக்கு என்ன சொன்னா நூற்றுக்கணக்கான சகோதர சகோதரிகளை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு என்னச்சுன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அவங்க தான் நம்முடைய சகோதர சகோதரிகள். அப்படின்னா நீங்கள் உடனே கேட்கலாம், அப்போ மற்றவங்களை நேசிக்க கூடாதா? மற்றவங்களை என்னச்சுன்னா மற்றவங்களுக்கு என்னச்சுன்னா நம்ம எப்போ பகையாத்தான் இருக்கிறோமா? அவங்களையும் சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் தேவ சாயலாக படைக்கப்பட்ட எல்லா மனிதன் மேலையும் நீங்களும் நானும் அன்பு கூற வேண்டும். அதனால தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது கடைசியில் வரும்பொழுது சொல்லுகிறார், உன் சத்துருக்களையும் நீ நேசி, உன்னை சபிக்கிறவர்களுக்கு நீ ஜெபம் பண்ணு, உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீ நன்மை செய்யு என்று கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது, சகோதரி என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்ட கூட்டங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தேவனுடைய நாமத்திற்காக பிறக்கப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்களை குறித்தான் சகோதர சகோதரி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னா, நீர் இவர்கள் என்ன நியாயம் இல்லாமல் ஸ்தோத்திரம் கோபப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து என்ன, உனக்கும் உன் எதிராளிக்கும் வழக்கு இருந்தா அதை நீ பேசி என்ன ஒப்புரவாயிரு, இல்லைன்னா நீ உன் வாழ்க்கையில் என்ன பெரிய பாதிப்பை நீ சந்திக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த காலையில் நான் பேசுகிற வார்த்தை ஒப்புரவாகுதல் அப்படிங்கிற தலைப்பில் தான் உங்க கூட பேச போறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒப்புரவாகுதல் அப்படின்னா என்னதுன்னா, அதற்கு சரியான அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா இணைந்து விடுதல், இல்லை என்ன சின்ன ஸ்தோத்திரம் ஒத்து போகுதல், அது என்ன சின்ன ஸ்தோத்திரம் சரி செய்யப்படுதல், இதெல்லாம் என்ன சின்ன அதில் அடங்கும். அவன் ஸ்தோத்திரம் ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல் ரெண்டு இருக்கு. ஒன்று தேவனோடு ஒப்புரவாவது, இன்னும் ஒன்று என்ன சொன்னா மனிதனோடு ஒப்புரவாவது. தேவனோடு ஒப்புரவாவது என்ன, ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நமக்கும் ஆண்டவருக்கு என்ன சொன்னா ஒரு பெரிய பகை இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்ன வசனம் என்ன சொல்றது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், யாருக்கு சத்துருக்களா இருக்கிறோம்? தேவனுக்கு. எப்போ சத்துருக்களா இருக்கிறோம்? ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமான, தேவன் விரும்பாத, தேவன் நினைச்சின அருவருக்கிற, தேவன் நினைச்சின ஸ்தோத்திரம் அவருக்கு உகந்தது இல்லாத செம்மையற்ற காரியத்தை ஒரு தேவ பிள்ளை செய்யும் பொழுது தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே நாம் என்ன செய்தோம்? ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அல்லேலூயா. அப்போ ஒப்புரவாகுதல் இல்லாம ரட்சிப்பு இல்லை. கர்த்தருக்கு மகிமை. தேவனுக்கும் நமக்கும் பகை. எது பகை? அவருக்கு விரோதமா நம்ம செய்த அக்கிரமம் பாவமும் நம்மையும் தேவனையும் பிரிக்கிறது. நம்ம ரெண்டுக்கு பகையை உண்டாக்கிட்டு வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா 59 2-3 வசனத்தில் பாருங்க. ஏசாயா 59 1-2-3 வசனம் பாருங்க. ஏசாயா 59 வசனம் 2-3 வசனத்தை வாசி. இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன செய்யல? குறுகி போகல. கேட்க கூடாதபடி அவருடைய செவி என்ன செய்யல? மந்தமாகல. அப்ப அவருடைய கைகள் குறுகி போகல, அவருடைய செவி மந்தமாகல. அவர் ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். எந்த மனுஷன் ரட்சிக்க அவரால் முடியும். ஸ்தோத்திரம் அவருடைய நோக்கமே ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படாத கை குறுகி போகல, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகல. ஆனால் எப்போ அது செவி மந்தமாகுது, எப்போ அவர் பார்க்க கூடாதபடி அவருடைய முகத்துக்கு நாம் மறைக்கப்படுகிறோம், எப்போ அவர் நமக்கு கிரியை செய்யாதபடி நாம் தடை செய்யப்படுகிறோம். அந்த 2ஆம் வசனம் பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்து மறைக்கிறது. இந்த காலையில் வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள், ஸ்தோத்திரம் ஏன் தேவ முகம் எனக்கு மறைக்கப்படுகிறது? ஸ்தோத்திரம் என் கூப்பிடும் சத்தம் ஏன் ஆண்டவர் என்ன கேட்கல? இன்னும் ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில கிரியை செய்யல?
தோத்திரம். உங்களுக்கும் தேவனுக்கு என்ன பகை? தேவன் உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு தடையா இருப்பது என்ன? தேவன் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு தேவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கிறது? அதை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு எல்லாத்துக்கும் செய்கிறார், எனக்கு செய்யலையே அப்படின்னு நீங்க முறுமுறுக்க கூடாது. உங்க வாழ்க்கையில் என்னச்சுன்னா தேவன் என்னச்சுன்னா உங்களுக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைப்பதற்கும், உங்கள் சத்தத்தை அவர் கேட்காமல் செவிகள் என்னச்சுன்னா அவர் மந்தமாவதற்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா அவர் குறுக்கிடாதபடி, அவர் செயல்பட முடியாதபடி தடையா நிற்கிற காரியங்கள் என்ன? அது ஒரு தேவ பிள்ளை பார்க்கணும். ஆண்டு சொல்ல, உன் அக்கிரமங்கள் தேவனுக்கு உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிட்டு, உங்க பாவம் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி உங்க முகத்தை அவர் முகத்தை என்னச்சுன்னா உங்களுக்கு மறைக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, உங்க கைகள் எப்படி இருக்கிறதா? 3ஆம் வசனம் பாருங்க. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் மறைக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்க நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. உங்க கை சுத்தமா இல்ல, உங்க விரல் சுத்தமா இல்ல, உங்களுடைய இணைச்சன ஸ்தோத்திரம் உதடு சுத்தமா இல்ல, உங்களுடைய இணைச்ச நாவு சுத்தமா இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இதனால இணைச்சன ஸ்தோத்திரம் உனக்கும் எனக்கும் பகை. அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியல. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி நமக்கு இருக்கிற அக்கிரமமும் நமக்குள்ள இருக்கிற பாவமே அந்த ஆசீர்வாதத்தை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பானால் கர்த்தர் என் ஜெபத்தை கேளார். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் கர்த்தர் என் ஜெபத்தை கேளார். இந்த காலையில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் தேவனோடு கூட ஒப்புரவாய் இருக்கிறேனா? இன்னைக்கு ஒருவேளை தேவனை விட்டு உங்க வாழ்க்கை என்னச்சுன்னா ஆதாம் ஏவாளை போல அவர் நினைச்ச நாட்டப்பட்ட இடத்தை விட்டு தூரமாய் நீங்கள் செய்த தவறு நிமித்தம், மீறுதல் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் உங்களை விட்டு அது பிரிக்கப்பட்டு நீங்கள் தேவ ஆசீர்வாதத்துக்கு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்தீர்கள் என்றால் இந்த காலையில தேவனை பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாரும், நிலைவரமான ஆவி என் மேல் ஊற்றும் என்று அன்றைக்கு தாவீது என்னச்சுன்னா 51ஆம் சங்கீதத்தில் கேட்டுக்கொண்டதை போல உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்குள்ள இருக்கிற கள்ளங்கபடி இல்லாத ஒரு இருதயத்தை தாரும், ஒரு சுத்தமான இருதயம் மாறட்டும், என் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும், என் மனதை பரிசுத்தப்படுத்தும் என்று உங்களை தேவனுக்குன்பாக அர்ப்பணித்தால், தேவனுக்குன்பாக உங்களை தாழ்த்தினால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. எப்படி நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம்? இப்படி பாவத்திலிருந்து நம்ம என்ன மீட்கப்படணும். பாவத்திலிருந்து என்ன நமக்கு என்ன ஒரு பிரயாசத்தை செய்யப்பட வேண்டும். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்க. எபேசியர் 2:12 வாசிக்கும் பொழுது, அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கை அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றலுமாய் இருந்தல் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னால் நினைச்சா கிறிஸ்துவை சேராதவங்க ஸ்தோத்திரம் காணியாட்சிக்கு அன்னைக்கு அந்த கானான் ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து என் பிள்ளைக்காக என்ன இறங்கும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன, பிள்ளைகளின் அப்பத்தெடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுது, நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். காணியாட்சிக்கு நாம் புறம்பாய் இருந்தோம், வாக்கு தத்துவத்துக்கு உடன்படிக்கை அந்நியராய் இருந்தோம், நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம், இவ்வுலகத்தில் தேவனற்றலாய் இருந்தோம். அப்படி இருந்த நம்ம அது 13ஆம் வசனத்தில் பாருங்க. 13ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் சீக்கிரம் போடுங்களேன். இல்ல வாசிங்க யாராவது. முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. 14ஆம் வசனம் பாருங்க. 14ஆம் வசனத்தில் எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தை ஒன்றாக்கி பகையா நின்ற அந்த பாவம் என்கிற சுவரை, அக்கிரம் என்கிற சுவரை, அந்த பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, அடுத்த வசனம் பாருங்க, சட்ட திட்டங்களாய நியாயப்பிரமாணத்தையும் நாம் செய்ய முடியாது, நாம் என்ன கை கொள்ள முடியாத அந்த சட்ட திட்டங்களாய நியாயப்பிரமாணத்தை
தம்முடைய மாமிசத்தினாலே நம்முடைய ஆண்டவர் இயேசு ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி 16 பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. அமை தோத்திரம். அதே 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அமை ஸ்தோத்திரம். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். 19ஆம் வசனம், ஆகையால் இனி நாங்கள் அந்நியரும் அல்ல பரதேசிகளும் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறோம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்மை மாற்றுகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21 ஆண்டவர் எப்படி நம்மை ஒப்புரவாக்கினார். கொலோசியர் 1:20-21 ஆண்டவர் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களாலும் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இனி நாம் அடிமைகள் அல்ல. இனி நாம் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், துர்க்கரி நிறைந்தவர் அல்ல, அந்நியர்கள் அல்ல. இப்ப வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு மூலமாய் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற புத்திரராக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இந்த ஒப்புரவாகுதல் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வராது. எனவே இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில் நினைச்சன தேவ ஆசீர்வாதத்துக்கு, தேவனுடைய சுதந்திரத்திற்கு, தேவனுடைய நன்மைக்கு, தேவ ராஜ்யத்திற்கு, நித்திய ஜீவனுக்கு நீங்கள் அந்நியராக, நீங்கள் வந்து நினைச்சன காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, தேவன் அற்றவர்களாய் இருந்தால் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாய் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்களும் பங்காளிகளாய் மாறலாம். அல்லேலூயா. கர்த்தர் சுதந்திரவாளியாய் தேவன் நம்மை மாற்றுவார். 2ஆவதாக சொல்லப்பட்டிருக்கு மனிதனோடு இருக்கிற ஒப்புரவாகுதல். யாரோடு ஒப்புரவாகுதல்? மனிதனோடு ஒப்புரவாகுதல். ஒரு மனிதனோடு ஒப்புரவாகுதல் அப்படின்னு சொன்னா ஒரு 4 காரியத்தை என்ன உங்க முன்னால வைக்கிறேன். ஆமை ஸ்தோத்திரம். மனிதனோடு எப்படி ஒப்புரவாக முடியும்? மனிதனோடு ஒப்புரவாகணும் அப்படின்னு சொன்னா வேதம் நமக்கு எப்படி சொல்லுகிறது? ரோமரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 15:7 வாசிக்கிறோம். ஆமை ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும், சத்தம் வரமாட்டுக்க, ஒப்புரவாகுதல்னா மற்றவங்களை இயேசு நம்மளை ஏற்றுக்கொண்டது போல மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? அந்த என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். ரோமர் என்னச்சுன்னா 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்தில் சத்துருக்களாய் இருந்த பொழுது எப்படி இருந்தோம்? சத்துருக்களாய் இருந்த பொழுது. அடுத்து நீங்க என்ன 11ஆம் வசனம் பாவிகளாய் இருந்த பொழுது எப்படி இருந்தோம்? பாவிகளாய் இருந்த பொழுது. அப்ப நம்ம சத்துருக்களாய் இருந்தோம். 2வது என்னச்சுன்னா வேதம் சொல்ல பாவிகளாய் இருந்தோம். அப்படி இருந்த நம்ம இயேசு என்னச்சுன்னா அவர் நம்மளை என்னச்சுன்னா நம்ம பாவின்னு பார்க்கல, நம்ம செய்த பாவத்தை பார்க்கல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் இடையில ஒரு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு ஆர்டிக்கிளை பார்த்தேன். தேவன் மட்டும் நம்ம மேலே இருந்த என்னச்சுன்னா அடையாளத்தை அழிக்காமல் இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெரிய என்னச்சுன்னா பாதிப்புக்குள்ளே ஆகியிருப்போம். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யோசேப்பு வந்து என்னச்சுன்னா அவன் வந்து என்னச்சுன்னா யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கை அவன் வந்து அந்த இடத்துக்கு தப்பு செய்யலை, ஆனால் அவன் வந்து என்ன தப்பு செஞ்சான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை எதிரி கையில் வச்சிருக்கிறான். ஏன் யோசேப்பு சிறைக்கு போனா? ஏன் போனா? இவன் சொல்லுறான் நான் தப்பு செய்யலை, ஆனால்
எதிரி சொல்லுகிறான், என் கையில் என்ன இருக்கு? வஸ்திரம் இருக்கு. ஆனால் யோசித்து பாருங்க, இந்த ஒரு அடையாளம் அவனை சிறைக்குள்ளே கொண்டு போட்டுட்டு, ஆனால் கர்த்தர் மட்டும் அந்த அடையாளத்தை அழிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கும். வாழ்க்கை இன்னொரு காரியம் சொல்லுது. பேதுரு இயேசுவை பிடிச்ச உடனே அவன் வந்து என்னச்சுன்னா அந்த கத்தி எடுத்து என்ன செய்தான்? அவன் காதை வெட்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். ஒருத்தரை வந்து என்னச்சுன்னா, நீங்கள் உடனே என்னச்சுன்னா நீங்கள் கைது செய்யப்படணுமா, நீங்கள் உடனே என்னச்சுன்னா சிறைச்சாலைக்கு போகணுமா, உங்கள் மேலே உடனே குற்றம் வரணுமா? நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒருத்தனை அடிச்சிட்டா போதும். ஒரு நல்ல ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆளை நீங்கள் வரும் பொழுது, நம்மளுடைய தேசத்தில் ஒரு என்ன ஹை பொசிஷன், ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஒரு என்னச்சுன்னா, நீங்கள் பிரைம் மினிஸ்டரை தொட முடியுமா? நீங்கள் ஒரு முதலமைச்சரை தொட முடியுமா? ஒரு கவர்னரை தொட முடியுமா? இந்த பொசிஷனில் இருக்கிறவங்களை நீங்கள் என்னச்சுன்னா கையில் ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து நீங்கள் நீட்டினால போதும் நீங்கள் செத்தீங்க. உங்களுக்கு எந்த வித விசாரணையும் உங்கள் மேலே யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு என்னச்சுன்னா அதிகாரிய, தேசத்தில் ரோம அதிகாரியாக இருந்த ஒருவன், அவன் காதை யார் வெட்டுதா? ஒரு சாதாரணமான பேதுரு வெட்டுதான். அந்த காதை அந்த காதை எங்கே கிடக்கு? உங்கள் வாழ்க்கையை குலைக்கிறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் போதும், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும். ஆனால் அப்படிப்பட்ட பாவிகளாக இருந்த நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். விளங்குதா விளங்கலையா? இன்னைக்கு அந்த காதை கொண்டு போய் இயேசு மட்டும் ஒட்டல்னு வச்சுக்கோங்க, பேதுரு நினச்சின காதில் கழுத்தே போயிருக்கும், அவனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் மேலே இருக்கிற அந்த தவறை அடையாளத்தை இயேசு அன்னைக்கு அழிச்சார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அநேக நினைச்சின தவறுகள், அநேக தப்புகள், அநேக நினைச்சின குற்றங்கள், நம்ம எத்தனையோ பாவங்களை செய்தோம். ஆனால் இயேசு நம்ம என்னச்சின பாவி என்று பார்க்கலை, நம்மளை வந்து அக்கிரமக்காரன்னு பார்க்கல, நம்மளை வந்து அநியாயக்காரன்னு பார்க்கல. ஆண்டவர் நம்ம செய்த தவறை என்னச்சின எண்ணி பார்க்கல. அது எல்லாத்தையும் என்னச்சின அவர் சமூகத்தில் நான் வரும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, அவரிடத்துல வந்து அப்பான்னு கூப்பிடும் பொழுது, என்னை மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது, அவள் எல்லாத்தையும் தன்னுடைய முதுவுக்கு பின்னால கடலின் ஆழத்துக்குள்ள போட்டுட்டு அவர் அன்போடு நம்மை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல, நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீயும் என்ன சின்ன ஸ்தோத்திரம் மற்றவர்களை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். அதாவது என்ன சின்ன அவங்க செய்த தப்பை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லல, அவங்க செய்கிற என்ன சின்ன ஸ்தோத்திரம் அக்கிரமத்தை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லல, அதுக்கு நீ ஒத்துப்போ அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சமாதானம் பாதுகாக்கப்பட நீ என்ன சின்ன ஸ்தோத்திரம் குற்றவாளி என்று தீர்க்கப்படாது இருக்க நீ ஒப்புரவாகு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமே. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். நம்மளை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எங்க கடந்தம்மா? சங்கீதம் 40:2 வாசிக்கிறோம். அம்மை பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். பயங்கரமான குழியில. எசேக்கியேல் புத்தகம் அம்மை ஸ்தோத்திரம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை பாருங்க. எசேக்கியேல் 16:4-6 வரை நம்முடைய பிறப்பின் வர்த்தமானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அம்மை ஸ்தோத்திரம், நீ பிறந்த நாளில் தொப்புள் கொடி அறுக்கப்படலை, சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவில்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படலை, துணிகளால் சுற்றப்படலை, நிர்வாணமாக கடந்தோம். நமக்காக பரிதவிக்கிறவங்க, ஐயோ இவனுக்கு ஒரு வஸ்திரம் இல்லை பரிதவிக்கிறவங்க, இவன் ஒரு சுத்தமாக்கப்படலை பரிதவிக்கிறவங்க, இவன் என்ன சின்ன ஸ்தோத்திரம் இன்னும் சிக்கி இருக்கிறான், இன்னும் விடுவிக்கப்படலை, இவன் சீக்கிரம் செத்து போவான், அந்த சிக்கலிருந்து வெளியே கொண்டு வரதற்கு என்னச்சுன்னா நமக்காக பரிதவிக்கிறவன் ஒருத்தர் ஒன்றாயும் இல்லை. அமிஸ்தோ இவைகள் ஒன்றாயிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணு உன் மேல இரக்கமா இருக்கவே இல்லை. அமிஸ்தோத்திரம் தொப்புள் கொடி அறுக்கப்படு என்ன, தாயின் வயிற்றிலிருந்து ஒரு பிள்ளை வெளியே வரும் பொழுது உடனே முதல் செய்யப்படுவது தொப்புள் கொடி அறுக்கப்படுவது.
நமக்கும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அதே போல ஏதோ ஒரு காரியத்தில் என்னச்சுன்னா நமக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். நாம் என்னச்சுன்னா பிறக்கப்பட்ட பொழுது ஸ்தோத்திரம் பாவத்தில் விழுந்த பொழுது, அக்கிரமத்தில் விழுந்த பொழுது, அதிலிருந்து வெளியே வருவதற்கு, அந்த சிக்கலிருந்து வெளியே வருவதற்கு நமக்காக பரிதவிக்கிற, இரக்கம் பாராட்டுகிற ஒரு மனிதனும் இல்லை. ஸ்தோத்திரம். சுத்தமற்றவர்களாய் ஸ்தோத்திரம் அக்கிரம நிறைந்தவர்களாய் பாவம் நிறைந்தவர்களாய் இருந்த நம்மை என்னச்சுன்னா சுத்தமாக்குவதற்கு நமக்கு என்னச்சுன்னா முயற்சி எடுக்க ஒருவனும் இரக்கம் பாராட்டவில்லை. நம்முடைய வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எப்படி கடந்ததா? ஒருவன் நமக்கு இரக்கம் இல்லையா? நீ பிறந்த நாளில் அருவக்கப்பட்டதினால் வெளியில் தூக்கி என்ன செய்தா? எரியப்பட்டு விட்டாய். அப்ப அடுத்த வசனம் பாருங்க, நான் அருகே கடந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கடந்தாய். அப்படி இருந்த ஒன்னை, ரத்தத்தில் கடந்த ஒன்னை நான் உன்னை பார்த்து சொன்னேன், பிழைத்திரு என்று அவர் நம்மை பார்த்து சொன்னார். கையை வைத்து அல்ல சொல்லுங்க. நம்ம மற்ற மனுஷங்க மறந்து போயிட்டாங்க, கர்த்தர் நம்மளை மறக்கல. ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகம் நம்மை புறக்கணித்தது, இந்த உலகம் நம்மை தூக்கி எறிந்தது, இந்த உலகம் நம்மை அருவருத்தது, இந்த உலகம் நமக்கு உதவி செய்யாமல் போனது. ஆனால் தேவன் நம்மை என்னச்சுன்னா அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்ல, நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல நான் உன்னை எப்படி ஏற்றுக்கொண்டேன்? நீ அக்கிரம செய்யக்காரனா இருந்தார், நீ பாவியா இருந்தார், ஸ்தோத்திரம், நீ எனக்கு சத்துருவா இருந்தார், நீ உளையான செற்று படுகுழியில கடந்தாய், நீ என்ன சின்ன ஸ்தோத்திரம் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தாய், நீ சுத்தமாக்கப்படாமல் இருந்தாய், நீ அருவருக்கப்பட்ட நிலைமையில கடந்தாய். அப்படி இருந்த ஒன்னை நான் ஏற்றுக்கொண்டேனே. இன்னும் ஒருவரை பார்த்து நீ ஏன் அருவருக்கிறாய்? இன்னும் ஒருவரை பார்த்து நீ ஏன் சீ என்று சொல்லுகிறாய்? இன்னும் ஒருவரை பார்த்து நீ ஏன் ஏற்றுக்கொள்ள உனக்கு மனம் வரல? அவங்களை ஏன் காயப்படுத்துகிறார்? ஆண்டவர் அதை சொல்லுகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ரோமர் 5:5 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 5:6 அன்றைய நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்கா பலன் இல்லாமல் இருந்தோம். அடுத்த வசனம் பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்க. 8ஆம் வசனத்தில் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினால. அப்ப பலனற்றவங்களா இருந்தோம், பாவிகளா இருந்தோம், அருவருக்கப்பட்ட நிலைமை கடந்தோம், குழியில கடந்தோம், படுகுழியில கடந்தோம், நம்ம வாழ்க்கை என்ன சத்துருக்களா இருந்தோம். அவர் நம்ம ஏற்றுக்கொண்டது போல நீ பிறரை ஏற்றுக்கொள்வாயாக. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளணும் எப்படி? ஸ்தோத்திரம். வசனத்தை நீங்க பாருங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, லூக்கா 7:37 வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறார். இயேசு அந்த இடத்துல இருக்க, அந்த ஊரில் இருக்கிறார். அவளை குறித்து வேதம் சொல்லுது, பேர் சொல்லலை, பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அவள் பரிசேயர் வீட்டில் இயேசு உட்கார்ந்து இருக்கும் பொழுது, பந்தியில் இருக்கும் பொழுது, அவள் பரணிகள் என்னச்சுன்னா பரிமள தைலம் கொண்டு வந்து, அடுத்த வசனம் பாருங்க, அவருடைய பாதத்தில் ஊற்றி அவள் என்னச்சு விண்ணாக என்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் என்னச்சுன்னா பூசி. இதை பார்த்த உடனே எல்லாம் கேட்குறாங்க. அடுத்த வசனம் பாருங்க, அவரை அழைத்த பரிசன் அதை கண்டு, அவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னவள் என்று அவள் இப்படிப்பட்டவள் என்று அறியாதிருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தங்களுக்குள்ளே என்னச்சுன்னா சொல்லி கொண்டார்கள். உடனே என்னச்சுன்னா அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, இயேசு அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். அதற்கு அவன், போதகரை சொல்லும் என்றான். உடனே அவர் சொல்லுகிறான், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசு. 2 பேரையும் நான் மன்னிச்சு விட்டேன். யார் என்கிட்ட ரொம்ப பாசமாக நேசமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், ஆண்டவரே, அதிகமான கடன்கள் மன்னிக்கப்பட்டவன் தான் அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், அந்த வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு என்ன சொன்ன, கால்களுக்கு எனக்கு தண்ணி கொடுக்கல, அவள் என்னச்சுன்னா எனக்கு என்னச்சுன்னா தன் கண்ணீரால் என் தலை என்னச்சுன்னா அவள் என்னச்சுன்னா பரிமள தைலத்தினா அதை பூசினா, நீ எனக்கு ஒன்றும் வாசனை கொடுக்கல, ஆனால் நீ என்னச்சுன்னா என்னை முத்தம் செய்யலை, அவள் என் பாதத்தை முத்தம் செய்தா. அவள் செய்த ஒவ்வொரு கிரியைகளை ஆண்டு சொல்லிட்டு கடைசியில் பாருங்க, ஆண்டது வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த 40 என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வாஸ்து பாருங்க, இந்த 42ஆம் வசனமா 42ஆம் வசனமா பாருங்க.
47 வசனம் பாருங்க. 47 வசனம். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொன்னா, அந்த பாவியான ஸ்திரியை ஏற்றுக்கொண்டார். அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஏற்று சொல்லுகிறார், நீ ஒப்புரவாகணும் அப்படின்னா அமைஸ்தோ உன் சமாதானத்தை ஏன் நீ கெடுத்துக்கொள்ளணும்? உன்னுடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஏன் நீ என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் உனக்குன்னே நீ ஆக்கணை தீர்ப்பை உண்டாக்கி வைக்கணும்? நியாய தீர்ப்பு உன்னுடையதல்ல, அது என்னுடைய கையில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒப்புரவாகு. நீ என்ன செய்? நீ ஒப்புரவாகு, நீ ஒப்புரவாகு. இந்த காலையில் வந்திருக்கிற உங்களுக்குள்ள அமைஸ்தோத்த நம்ம சகோதரர்களுக்குள்ள தேவ பிள்ளைகளுக்குள்ள நியாயமில்லாமல் கோபங்கள் உங்களுக்குள்ள இருந்து, இல்லை உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ள, இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, இல்லை உடன் பிறந்த சகோதரர்களுக்குள்ள உங்களுக்குள்ள என்னச்சுன்னா நியாயமில்லாத கோபம் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் அதிலேருந்து என்னச்சுன்னா அவருக்கு மேலே வெறுப்பு, அவங்க பார்த்தாலே எனக்கு சகிக்கலை, அவங்கள பார்த்தாலே எனக்கு என்னச்சுன்னா ஏதோ என்னச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் மனசில் இருக்கிற அந்த காயத்தை மாற்றுங்க. அவங்கள பார்த்து கை கொடுத்து ஸ்தோத்திரம், ஆணாக இருந்த ஆணோடு பெண்ணோடு கையை கொடுத்து அவனை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏதோ வண்டு வந்து அடிச்சுட்டு நினச்சேன். இப்படி இல்லாமல் நம்ம செய்கிற எதுவுமே அவர் அங்கீகரிக்க மாட்டார். நமக்குள்ளே நம்ம ஒரே பாத்திரத்தில் நம்ம பானம் பண்ணுதோம், ஒரே பாத்திரத்தில் என்னத்தை நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அவருடைய சரீரத்தின் அவயமாக இருக்கிறோம். இன்னும் நமக்குள்ளே அந்த பிரிவினை, இன்னும் நமக்குள்ளே ஒருமன் இல்லாமல், இன்னும் நமக்குள்ள கசப்பு, இன்னும் நமக்குள்ள கோபம், இதெல்லாம் இருந்தால் எப்படி ஆண்டவருடைய மகிமை இறங்கி வரும்? ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வார்? இன்னைக்கு அதை விட்டு வெளியே வந்து ஒப்புரவாக கர்த்தர் கிருபை தருவார். ஒரு அலையில் சொல்லுங்க. வேதத்தில் பாருங்க, ஆதியாகமம் 50:20 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 50:20 அந்த எண்ணத்தில் யோசேப்பு அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக என்ன செய்தார்? முடிய பண்ணினார். நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் அதை எனக்கு எல்லா ஜனங்களை பாதுகாக்க ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்னா அது நன்மையா முடிய பண்ணினார். இன்னொன்று சொல்லும் போல அவன் சொல்லதான் பாருங்க. 45 அதிகாரத்தில் வாங்க, 45 4 வசனத்தில் 45:4 பாருங்க. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரன் கிட்ட வாருங்கள், அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விட்டு போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அல்லேலூயா. அவன் சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்லதான் பாருங்க, என்னை இவ்விடத்தில் வரும்படி வித்து போட்டுட்டீங்க, நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவே வேண்டாம், ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை செய்ய அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவே நடக்காது. அலையில சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் அனுமதிக்காம எது நடக்காது. அதனை ஒரு தேவ பிள்ளை உண்மையா ஆண்டவருக்குள்ள இருந்தா அதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் இந்த பாடு, ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரம், ஏன் ஆண்டவர் இந்த கஷ்டம், ஏன் ஆண்டவரே இப்படி என்ன சொன்ன, நான் என்ன தீமை செஞ்சேன், நான் எத்தனையோ அவர் நன்மை தானே செஞ்சேன், ஏன் என்ன ஜனங்கள் என்ன செஞ்ச இப்படிப்பட்ட காரியத்தில் என்னை வேதனைப்படுத்தினு சொல்லலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அந்த கோபம் அவர்கள் மேலே இருந்தா இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து போடுங்க, அதெல்லாம் எடுத்து போடுங்க, வேண்டாம். அவன் சொல்லுகிறான், நீங்க என்னை அனுப்பு, ஆனால் அது கர்த்தர் என்னை கொண்டு வந்து எதுக்கு தெரியுமா? தேசத்தில் 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் இருக்கும் அறுப்பு, அது உழவு இருக்காது. அடுத்த வசனம் பாருங்க, 7ஆம் வசனம், பூமியில உங்க வம்சம் அழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கவும் பெரிய ரட்சிப்பினை உயிரோட காக்கவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இது நம்ம வாசிக்கிறோம், இதை செய்வோமான்னு பாருங்க, இது யோசித்து பாருங்க, இதை செய்வோமான்னு பாருங்க. நமக்கு உடனே அந்த சில சம்பவத்தை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது நமக்கு எரிச்சல் கோபம் தான் பயங்கரமாக வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் சொல்லும்படி இந்த 7ஆம் வசனம் மறுபடி பாருங்க, இந்த 7ஆம் வசனத்தை பாருங்க, அது யோசித்து பாருங்க. பூமியில உங்க வம்சம்
நான் இந்த பாதையில் நெருக்கத்தில் வந்தேன், உங்களால் நான் இம்சப்படுத்தப்பட்டேன், வேதனைப்படுத்தப்பட்டேன், துன்பப்படுத்தப்பட்டேன், நான் வந்து அவதூறு, அவமானம், நிந்த, சிறைச்சாலை, உங்களால் தான் இதெல்லாம் வந்தது எனக்கு. ஆனால் அவன் இப்போ என்ன சொல்லுதான், உங்கள் வம்சம் ஒழியாமல் இருப்பதற்கு தான், உங்களை ஆதரிக்கவும் உங்கள் ரட்சிப்பின உயிரோட காக்கும் தான் தேவன் என்ன உங்க முன்னால் அனுப்பினா. அதுதான் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் உண்டு. ஆமதிச்சா மட்டும் அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. வேற யாரு மேல் நமக்கு பகை வேண்டாம், யாரு மேல் எரிச்சல் வேண்டாம், யாரு மேல கோபம் வேண்டாம். கர்த்தர் அனுமதிக்காத எது நடப்பதே இல்லை. அது குறித்து என்ன சின்ன ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்தில் பாருங்க, சொல்லுதான் பாருங்க, அதுல நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டதை போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையை தருவாரா. ஒப்புரவாகுதல், அதற்கு இன்னொரு என்ன சின்ன ஸ்தோத்திரம். ஒப்புரவாக இன்னும் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லை. வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. 1ஆம் வசனம், உங்களில் ஒருவன் வேற ஒருவனோடு வழக்குண்டானார், வழக்காடும்படி அவன் பரிசுத்தவானிடத்தில் போகாமல் அநீதிக்காரனிடத்தில் போக துணிகிறது என்ன. அப்படி சொல்லிக்கிட்டே வராரு. அப்படி என்னச்சு, நீங்கள் போய் என்னச்சுன்னா அப்படி போகாமல் இருந்தால், அநியாயக்கார்ட்ட போனால் நீங்கள் இந்த உலகத்தை நியாயந்திருப்பீங்க. நீங்கள் என்னச்சுன்னா தேவதூதர்களை நியாயந்திருக்க வேண்டியவங்க, நீங்கள் அப்படி வேணுவங்க, நீங்கள் போய் இருக்கலாமா அப்படின்னா சபையில் ஒரு பலவீனமான ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனை உங்களுக்கு நியாயந்திருக்கட்டும் அப்படின்னு நினச்சுன்னா அவர் சொல்லுதார். சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்லுதார் பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனத்தில் பாருங்கள். 7ஆம் வசனம் வாங்க, 7ஆம் வசனம். நீங்கள் ஒருவரோடு வழக்காடுகிறது எவ்விதத்தில் எப்படி இருக்காது? குற்றமாக இருக்காது. நீங்கள் எவ்விதத்தில் வழக்காடுறது ஒரு எப்படி இருக்காது? அது குற்றமாக இருக்காது. அது பாருங்க, அப்படி செய்கிறத விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் உங்களை நஷ்டப்படுத்தினாங்க? உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில். என்னுடைய மகன் பெட்சன் சமீபத்தில் என்னச்சுன்னா அவங்ககிட்ட நான் அங்கே பேசிகிட்டே இருந்தேன். பேசிகிட்டே இருக்கும் பொழுது, அவன் காலேஜில் படிக்கும் பொழுது அவனை வந்து என்னச்சுன்னா அவனு இன்னொரு நபர் 2 பேரும் அவன் ஃப்ரெண்டு இருக்கும்பொழுது 10 பேர் சேர்ந்து அவனை என்ன செய்தாங்கன்னா, அவனை டீச்சர்ஸ் மூலமாக, அதே டீச்சர்ஸுடைய ஏவுதல்னால அங்கே இருக்கிற என்னச்சுன்னா ஒருவர், இவன் பெண்டிகாஸ் பாஸ்டருடைய பையன் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன செய்யனா, இவனுக்கு 10 பேர் சேர்ந்து தூண்டி விட்டு இவனை வந்து என்னச்சுன்னா ஒரு கடையில் உட்காந்து எக்ஸாம் எழுத விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கடையில் அவங்க போய் என்னச்சுன்னா எக்ஸாம் ஹால் டிக்கெட் வாங்கணும். அவர் உடனே அந்த ஃபாதர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் போயிட்டு என்ன சாப்பிட்டு வாங்க, வந்தோடனே உங்களுக்கு நாங்கள் கால் டிக்கெட் கொடுத்துருந்தேன் அப்படின்னு. ஆனால் அந்த இவன் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சி, இவன் ஒரு பெண்டிகாஸ் பாஸ்டருடைய பையன், அதனால் என்னச்சுன்னா இவனை வந்து எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னச்சுன்னா அவர் அந்த தீவிரம், அதில் உள்ள வெறித்தனத்தினால இவனை வந்து என்னச்சுன்னா இவன் போகும்பொழுது, இவனை ஃப்ரெண்டு போகும்பொழுது 10 நபர்களை அனுப்பி இவனை என்னச்சுன்னா இவங்க 2 பேரை அட்டாக் பண்ணாங்க. அப்போ இவங்க 2 பேரும் என்ன செய்யணும்னு தெரியலை. ஆனால் 2 பேரும் சேர்ந்து 10 பேரை என்னச்சுன்னா அவங்க பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் இவன் கீழே விழுந்துட்டான், கல் தட்டி இவன் கீழே விழுந்துட்டான். இவன் மேலே ஒரு பெரிய கல்லை தூக்கி என்னச்சுன்னா அவன் மேலே ஒருத்தன் போட வந்திருக்கிறான். அவன் ஃப்ரெண்டு அவனை போய் என்னச்சுன்னா அவன் காப்பாற்றிட்டான். அப்போ இதனால் அவன் அந்த செமஸ்டர் அவன் எழுத முடியலை. அவனுக்கு வந்து என்னச்சுன்னா அந்த பிரச்சனை, காலேஜுக்குள்ளே போய் 2வது பிரச்சனை வந்துட்டு எவ்வளோ போய் சொல்லி பார்த்தோம். ஆனால் அவங்க வந்து என்னச்சுன்னா, ஏன்னா அது ஒரு சூழ்ச்சி, அதனால் எழுத முடியலை. ரொம்ப என்னச்சுன்னா ஒரு அங்கே இருக்கிற உள்ள என்னச்சுன்னா ஒரு வாத்தியார் என்கிட்ட வந்து, நீங்கள் தான் பெட்சனுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம். அவர் உடனே என் கையெடுத்து சொன்னேன், இந்த ஸ்கூலில் என்னச்சுன்னா இத்தனை பேர் படிக்கிறாங்க, இந்த காலேஜில் இதில் படிக்கல என்னச்சுன்னா உங்கள் பையன் தான் இருக்கல என்னச்சுன்னா பெஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் அவங்க பையனுக்கு என்னச்சுன்னா இந்த காலேஜில் தயவு செய்து நான் உங்களை அழைச்சிட்டு போக சொல்லுதேன் அப்படின்னு. ஏன் சார்? அவன் விருப்பப்பட்டு இந்த காலேஜில் வந்து படிக்க வந்தான், அவனை எதுக்கு நான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு.
நான் சொல்லுவேன், உங்கள் பையனை தண்ணிக்குள்ளே நிப்பாட்டி வச்சிருக்கு சமம். எப்போ மூழ்கடிப்பாங்கன்னு தெரியாது. உங்கள் பையன் உங்ககிட்ட வேணாம், இந்த படிப்பு இங்கே இல்லைன்னா எங்கேயும் படிக்க வைக்கலாம். உங்கள் பையனை நினச்சேன்னா தயவு செய்து கூப்பிட்டு போங்கன்னு என்னை கையெடுத்து கும்பிட்டு நினச்சேன்னா என்கிட்ட வந்து தனியாக பேசினேன். ஆனால் நான் சொன்னது யாருக்குன்னு சொல்லிடாதீங்க, ஆனால் நீங்கள் தயவு செய்து நினச்சேன் உங்கள் பையனை கூப்பிட்டுப்போம். நானும் உடனே நினச்சேன்னா பார்த்தேன், இது உடனே நினச்சேன்னா வித்தியாசமான ஒரு கோணத்தில் போச்சு. என் பையனை அங்கேருந்து வெளில எடுத்துட்டேன். அது என் மனசில் ஒரு பெரிய காயம், என் மனசில் ஆறாத காயம். ரொம்ப நாள் என்னச்சுன்னா என்னுடைய பையனுடைய என்னச்சுன்னா அந்த படிப்பு இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி என் மனசில் ரொம்ப காயம், ரொம்ப வேதனை. ஒரு நாள் நான் காலேஜில் அது வெளியே என்னச்சுன்னா காரில் போகிறேன். அவன் பின்னால் அவங்க மம்மி மடியில் படுத்து கிடக்கிறான். ஆனால் முன்னால் என்னச்சுன்னா கார் ஓட்டிகிட்டு போகிறேன். அவன் போகும்பொழுது காலேஜில் போக முடியாது. நான் அந்த காலேஜ் வழியே வர்றது எனக்கு விருப்பமே இல்லை, இன்றைக்கி எதர்ச்சியாக நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொன்னேன். அவன் பின்னால் படுத்துட்டு அவங்க மம்மி மடியில் படுத்து சொல்லுதான், இந்த காலேஜுக்காக அங்கே இருக்கிற என்னச்சுன்னா ஹெச்ஓடிக்காக தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அவன் சொன்னான், அவங்க மட்டும் அந்த பிரச்சனை வரலன்னா நான் பைபிள் காலேஜே போயிருக்க மாட்டேன், ஊழியத்துக்கே வந்திருக்க மாட்டேன். அதை இப்போ என்னச்சுன்னா போன வாரத்தில் அவன் என்னச்சுன்னா அவன் இப்போ அதுக்கடுத்து என்னச்சுன்னா அவன் பிஏ முடிச்சிட்டான், அதுக்கடுத்து எம்ஏ என்னச்சுன்னா முடித்தான். இப்போ எம்ஏ சைக்காலஜி படிக்கிறான், அதே என்னச்சுன்னா முடிக்க போகிறான். அடுத்து என்னச்சுன்னா அவன் வந்து என்னச்சுன்னா எம்டி முடித்தான், எம்டிஹெச் படித்தான். அவனுக்கு அதில் வெறித்தனமாக வச்சு என்னச்சுன்னா நான் என்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி அந்த வெறித்தனம் அவனுக்குள்ளே வந்து அப்படியே எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அன்றைக்கி உட்காந்து நாங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும் பொழுது அப்போவே என்னச்சுன்னா ஒரு பேச்சு வரும் பொழுது வந்துட்டு அப்போ அவன் சொன்னான், அதுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணணும். அவங்க அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க மேலே என்ன வரக்கூடாது, கோவம் வரக்கூடாது. எல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனா அவங்க பையனை நீங்கள் பார்த்துருக்க முடியாதுல்ல. அப்போ யோசித்து பாருங்கள், நமக்குள்ளே அதை நம்ம ஜீரணிக்க முடியாது தான். ஆனால் ஒருவரோடு ஒருவர் உங்களுக்கு வழக்காடு எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அதை செய்கிறதை விட அப்படி செய்கிறதை விட நீங்கள் என்ன செய்யணுமா, ஏன் அநியாயத்தை சொல்லுங்கள், ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுதில்லை. அடுத்த வசனம் பாருங்க, அழகா சொல்லுது, நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. ஏன்? அதுக்கு அடுத்துள்ளது பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவங்க தேவ ராஜ்யத்தில் வர சுதந்திரிக்க முடியும். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை பொறுத்து கொள்ளுது. எத்தனை காயம் உங்களுக்கு வந்தது. வேதத்தில் ஒரு உதாரணத்தை 2 சாமுவேல் 16 அதிகாரத்தில் 5 வசனத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 16:5 தாவீது தன்னுடைய மகனால் என்னச்சுன்னா துரத்தி விடப்பட்ட பொழுது வெறும் காலோடு நடந்து போகிறான். அப்படி நடந்து போகும்போது சீமை அங்கே வரான். இவன் வந்து சவுலோடு கூட இருந்தவன். அவன் பாருங்க, அவனை தூசிக்கிறான் பாருங்க. சீமை என்னச்சுன்னா அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அவன் பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்க. அவன் கற்களை எரிந்து அவன் மேலே என்னச்சுன்னா தாவீது மேலையும் ஆட்கள் மேலையும் கற்களை எடுத்து எரிஞ்சு சீமையை அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்று என்னச்சுன்னா அவன் மேலே கல்லெடுத்து எரிஞ்சு என்னச்சுன்னா அவனை அவ்வளோ அவதூறு பண்ணுதான். என்ன நடந்தது? அவன் உடனே என்னச்சுன்னா அங்கே இருக்கிற அபிஷா அவன் உடனே சொன்னான், இந்த பேலியாளின் மனுஷன் ஏன் ஆண்டவனை தூசிக்க விடலாமா, ஒரே வெட்டி கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி வாள் எடுக்கிறான். ஆனால் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? தாவீது என்ன சொல்லுகிறான், அந்த வசனத்தை தொடர்ந்து பாருங்களேன். தொடர்ந்து 10ஆம் வசனத்தில் பாருங்கள். 10ஆம் வசனத்தில் அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கு உங்களுக்கு என்ன, அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீது தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அவன் சொல்லுவான், தேவன் அனுமதிக்காதது வராது எனக்கு. அமைத்தோத்திர ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அடுத்த வசனம் பாருங்க. பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்கார எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமின் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அவன் சொல்லுகிறான், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரி கட்டுவா என்றான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷா நினைச்சிருந்தா அன்னைக்கு என்னச்சுன்னா ஒரே போட்டு தள்ளி இருப்பான். தாவீது சொல்லுகிறான், இது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். சகித்து கொண்டான், பொறுத்து கொண்டான், அனுசரித்து போனான்.
தாங்கிக் கொண்டான். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் அவனுக்குள்ள வந்தது. தாவீது நினைச்சிருந்தான ஒரு போட்டு தள்ளி இருக்க முடியும், அவன் செய்யவே இல்லை. ஆனால் இன்னொன்று இதில் பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? அதில் 19 அதிகாரத்தில் வாங்க, 19 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் திரும்பி வாரான். தாவீது திரும்பி வந்துட்டான். இப்போ சீமை அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறான், என்னை மன்னிச்சுங்க ராஜா அப்படின்னு முன்னால் தாழ விழுதான். இப்போ அபிஷா மறுபடியும் சொல்லுகிறான். இந்த 19ஆம் வசனத்தை பாருங்க, 19ஆம் வசனத்தை. ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை சுமத்தாமலும், ராஜா என் ஆண்டவன் எருசலேம் புறப்படுகிற நாளிலே உங்கள் அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காம மனதில் வைக்காமல் இருப்பாராக என்றான். 20ஆம் வசனம் பாருங்க, உமது அடியான் நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போது இதோ ராஜாவை என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பேட்ட அனைவருக்கு நான் முந்திக் கொண்டேன் என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது செருயாவின் குமாரனை அபிஷேக் பிரதியுத்தரமா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமை தூஷித்தபடினா அவன் அதற்காக கொல்லப்பட வேண்டாமா என்றான். அதுக்கு தாவீது என்ன சொன்னான்? அதற்கு தாவீது, செருயாவின் குமாரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாய் இருக்கிறதற்கு எனக்கு உங்களுக்கு என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாது அப்படி நினச்சினா அவன் விட்டுட்டான். சீமையை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். ஒரு அலையில் சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. நமக்கு எத்தனை பாடுகள் வருது, சகித்து கொள்ளுகிறோமா, பொறுத்து கொள்ளுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒப்புரவாகத்தான் இன்னைக்கு ஆண்டை நம்மகிட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. நான் நல்லா கவனிக்கணும், பாவத்தோடு ஒத்து போகக்கூடாது, பாவத்தோடு ஒத்து போகக்கூடாது. நம்ம லைஃப் பாதுகாக்கப்பட, நம்ம சமாதானம் பாதுகாக்கப்பட, நம்முடைய என்ன ஸ்தோத்திரம் வாழ்க்கை ஆசீர்வாதம் பாதுகாக்கப்பட, நாம் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க, நான் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க, அதுதான் முக்கியம். இன்னும் அதுக்காக நீங்கள் பாவத்தோடு ஒத்து போகணும் அப்படின்னு பாஸ்டர் பேசணும் போகக்கூடாது. அது கூட நாங்கள் என்ன சால்ரா அடிப்பன்னு போகக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது. நம்மளை பாதுகாக்கணும். வாலிபர்கள் மட்டும் எழும்பி போயிருங்க, வாலிபர்கள் எழும்பி போங்க. நம்ம தோத்துறோம். மற்றவங்களுக்கு நான் இன்னொரு வார்த்தை பேசிட்டு, ஏற்றுக்கொள்ளுகிற மனம். ரெண்டாவது என்னது? சகித்துக்கொள்ளுதல். ரெண்டாவது என்னது? சகித்துக்கொள்ளுதல். இன்னொரு காரியம் பாருங்க, எபேசியர் 4:32 பாருங்க. எபேசியர் 4:32, எபேசியர் 4:32 வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? நீங்களும். கொலோசியர் 3:13 பாருங்க. கொலோசியர் 3:13, கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யுங்க? மன்னிக்கணும். ஆண்டருக்கு முதலாவது ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டர் நம்மளை ஏற்றுக்கொண்டா, அதனால் நம்ம பிறரை ஏற்றுக்கொள்ளணும். எந்த விதமான ஒரு இது இல்லாமல் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது என்னச்சுன்னா தாங்கி கொள்ளணும், இல்லை சகித்து கொள்ளணும். மூணாவது என்னச்சுன்னா ஒப்புரவாயுதலுக்கு இன்னொன்று மன்னிக்கணும். என்ன செய்யணும்? மன்னிக்கணும். வேதத்தில் ஒரு சம்பவத்தை மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 18:21 பாருங்கள். அப்பொழுது பேதர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்கணும் என்று ஆண்டுகிட்ட கேட்டான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னால், அதற்கு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் என்ன மட்டும் மன்னிக்கணும்னு சொல்லிட்டேன். எத்தனை தரம் மன்னிக்கணும்? ஒரு தடவை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மன்னிப்பு பூரணமாகணும். இல்லை சொல்லுங்க, இல்லையா? அப்படியே மன்னிச்சுட்டா மன்னிச்சிடணும், அது பூரணமாக மன்னிச்சிடணும். ஆமாம், அது தேவ கையில் கொடுத்துடணும் எல்லாம். இல்லை சொல்லுங்க, இல்லையா? நம்ம ஆண்டர் கையில் விட்டுறணும், அப்படி விட்டுறணும். அது மன்னிப்பு. ஆண்டர் என்னச்சுன்னா எல்லாத்தையும் என்னச்சுன்னா 7 அப்படி ஒரு சம்பவத்தை ஆண்டர் சொல்லுதார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை ஆண்டர் சொல்லுதார். 35ஆம் வசனத்தில் இருந்தால் 35 பாருங்கள், 35 பாருங்கள். அதில் இருந்தால் எது பாருங்கள், இல்லை 35 இல்லையே, இல்லை சரி 23 பாருங்கள். அதில் ஒருத்தன் கடன் படுகிறான் பாருங்கள். அது எத்தனாவது? பரலோகராஜன் தன் ஊழியக்காரனத்தை கணக்கு பார்க்க வேண்டும் என்று ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. 24 பாருங்கள். அவன் கணக்கு பார்க்க தொடங்கும்போது 10,000 அப்படின்னா 16 எத்தனை? 10,000. 10,000 எவ்வளோ? 10,000 கணக்கு. டீச்சர் முழிக்காங்க, அதான் பார்த்தேன்.
16 10,000 தாலந்து கடன்பட்டவர். அப்படின்னா என்ன? ஒரு தாலந்து அப்படின்னா எப்படின்னா, ஒரு மனுஷன் 20 வருஷம் என்னச்சுன்னா சம்பாதித்தா கூட அந்த ஒரு தாலந்து, அதாவது ஒரு தாலந்துங்க பல கோடிக்கு சமம். அதை சம்பாதிக்க முடியாது. 20 வருஷம் ஒருத்தன் உண்மையாக சம்பாதிச்சா என்னச்சுன்னா ஒரு தாலந்து அவன் சம்பாதிக்க முடியுமா? அப்படிப்பட்டது. அப்படின்னா 10,000 தாலந்து அப்படின்னா எழுது பல ஆயிரம் கோடிகள் அவன் கடன் பட்டவன் இருக்கிறான். அவன் என்கிட்ட கொடு அப்படிங்கிறான். இவன் சொல்லுதான், இல்லை என்கிட்ட கொடுக்க திராணி இல்லைன்னு. இவனை கொண்டு போய் என்னச்சுன்னா இவனை உபாயத்துக்காக கொடுக்குறாங்க. இவனை போய் என்னச்சுன்னா அப்படி பண்ணும்போது சொல்லலாம் மன்னிப்பு கேட்குறான். அவன் என்னச்சுன்னா சரி மன்னிச்சு விட்டுட்டான் போ அப்படின்னு சொல்லி இவனை விட்டுட்டான். இவன் போகும்பொழுது ஒருத்தன் வரான். யார்? இவங்கிட்ட கடன் பட்டவன். அவன் எவ்வளோ வாங்கினா? 100 வெள்ளி. எத்தனை வெள்ளி? 100. அது பைபிளில் நீங்கள் இருக்குது, அது வாசித்து பாருங்கள். 100 வெள்ளி அப்படின்னா ஒரு வெள்ளிக்கு எவ்வளவு? 90 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரை. 90லேருந்து 100. அப்போ 100 வெள்ளிக்கு எவ்வளவு? 10,000. 100 வெள்ளிக்கு எவ்வளவு? 10,000. அப்போ 10,000 ரூபா தான் கட்டுறாங்க. பல கோடிப்பட்டவனுக்கு மன்னிச்சு விட்டுட்டான். இப்போ இவன் என்னச்சுன்னா இவன் கேட்குறான், அவனை கழுத்தை பிடிச்சிட்டு எங்களுதெல்லாம் கொடுத்து தீரு அப்படிங்கிறான். இவன் சொல்லுதான், இல்லை எனக்கு திராணி இல்லை, ஆனால் உனக்கு நான் கண்டிப்பாக கொடுத்து முடிச்சிருந்தேன் அப்படின்னு. ஆனால் இவன் உடனே என்னச்சுன்னா இவனை கொண்டு போய் என்னச்சுன்னா அங்கே வேதனை உள்ள இடத்துல இவனை போட்டுட்டான். இவன் மேலே என்னச்சுன்னா இவனுக்கு காவலில் கொண்டு போட்டுட்டான். இதை பார்த்துக்கிட்டே இருந்தவன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒருத்தன் ஆக்சிடென்ட் வந்து அவனை தூக்கி விட மாட்டான், ஃபோட்டோ தான் எடுப்பான். பார்த்துக்கிங்களா? வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு அதுதான் பண்ணுவான். ஒரு பிரச்சனைனா அவனுக்கு பிரச்சனையை அதை நீக்கி விட மாட்டான். என்ன செய்வான்? எவன் வெட்டுதான், எவன் விழுவான், எவன் எலும்பு, அதை பார்க்கறதுக்கு. இதே மாதிரி என்னச்சுன்னா அதே மாதிரி அவன் ஒருத்தன் இதை ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் எங்கே கொடுத்துட்டான்? இவனுக்கிட்ட 10,000 வாங்கினான், அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டான். நீங்கள் பாரு 10,000 தாளந்து வாங்கினவன் விடுதலை கொடுத்த. ஆனால் இவன் என்ன செஞ்சான் பாரு, இப்படி பண்ணிட்டான் பாருன்னு. உடனே அவனை மறுபடியும் பிடிச்சி அவன் சொல்லதான் பாருங்க. 33 வசனத்தை வாசிங்க. 33 வாசிங்க. நான் உனக்கு இறங்குவது போல நீயும் உன் உடன் வேலையாளுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அடுத்து 35க்கு வந்துருங்க. 35 அவன் 35க்கு பாருங்க. நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனான், என் பரமபிதா உங்களுக்கு அப்படியே செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம மன்னிக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. மன்னிக்கணும். அலையில சொல்லுங்க. நம்ம அவர் மன்னிச்சார், நாம் மன்னிக்கணும். அலையில சொல்லுங்க அல்லேலூயா. மன்னிக்க மறந்துடக்கூடாதான். ஆமெஸ்தோ. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். மத்தேயு 6:14-15 வாசிக்கிறோம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தார், உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அடுத்த வசனம், மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அல்லேலூயா. ஒப்புரவாவது. அமெஸ்தோத்திரம். உங்கள் மனதில் நல்லா இருக்கணும். அமெஸ்தோத்திரம். நம்ம சமாதானமாக இருக்கணும். நம்ம என்னச்சின ஸ்தோத்திரம், நியாயத்திருப்ப கர்த்தருடையது. நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சின ஸ்தோத்திரம், அந்த எரிச்சலோடு அந்த கோபத்தோடு நம்ம வாழ்க்கையில் என்னச்சின பிறர் செய்த ஒரு சில காரியங்களை நம்மை பாதிக்கும். ஆனால் அதை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னச்சின ஸ்தோத்திரம், பழி வாங்குது உன்னுடையதல்ல, அது என்னுடையது. கர்த்தர் என்னச்சின அவன் என்ன விதைக்கிறானோ அதுக்கு தக்க பலனை அவன் அனுபவிப்பான், அறுத்து கொண்டு போவான். ஆனால் உன் சமாதானம் பாதுகாக்கப்பட நீ என் ராஜ்யத்தில் வந்து நிற்க, நீ என்னச்சின எனக்கு உகந்தவனா, என் சித்தம் செய்ய உகந்த ஏற்றவனாய் மாற, உன் சமாதானம் பாதுகாக்கப்பட நீ பிறரை என்னச்சினா நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல் பிறரை ஏற்றுக்கொள், நான் சகித்து கொண்டது போல் நீ பிறரை சகித்துக்கொள். அமிஸ்தோத்திரம். நான் உன்னை மன்னித்தது போல் பிறர் நீ மன்னிக்க வேண்டும். ஆமே. அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்ம ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதில் ஒரு வார்த்தை சொல்லுது. நான் உங்களை அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு தப்பு செஞ்சவங்களை நம்ம அவங்கள வந்து என்னச்சுன்னா மன்னிச்சு என்னச்சுன்னா ஏற்றுக்கலாமா? ஒரு தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கலாமா? எனக்கு இவ்வளோ காயம் ஏற்படுத்திட்டாங்க, என் நிலைமைக்கு இதான் காரணம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் வந்து ஒரு நல்ல கிராஜுவேட், நான் வந்து என்னச்சுன்னா எனக்கு என்னுடைய ஹைட் அண்ட் வெயிட்டு எனக்கு இருக்கிற என்னச்சுன்னா பாடிக்கு நான் போய் என்னச்சுன்னா போலீஸில் செலெக்ஷன் ஆகுறதுக்காக எனக்கு செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு ஒரு லெட்ரு வருது, என் சொந்த மனைவியை எனக்கு விரோதமாக என்னச்சுன்னா ஒரு லெட்ரு போடுதான், அவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கிறான் அப்படின்னு எனக்கு விரோதமாக ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்குடைய காப்பியை எடுத்து அனுப்பேன், எனக்கு கிடைக்க வேண்டிய வேலையை கிடைக்கணும்.
அவர் சொல்லுதானே, இவளை நான் எப்படி என் மனதார என் மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியும்? என் வாழ்க்கை எனக்கு என்ன, நான் இன்னைக்கு ஒரு கூலி வேலைக்காரனாக இருக்கிறேன். என் வாழ்க்கை என்னச்சுன்னா அதனால பாதிக்கப்பட்டு பல வருஷங்கள் நான் என்னச்சுன்னா அதனால என்னச்சுன்னா பாதிக்கப்பட்டேன். என் மனைவியை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என்ன சொல்லுவீங்க? அவர் சொல்றது உண்மைதானே? அந்த பாதிப்புக்கு அவர் காரணம். அதனால அவர் என்ன சொன்ன, தண்ணி அடிச்சார், செயின் சுமோக்கரா மாறினார், ரவுடிசம் பண்ணார், உலகத்தை வெறுத்தார், துன்மார்க்கன போயிட்டேன். எப்படி நேசிக்க முடியும்? எப்படி நேசிக்க முடியும்? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படியே சில காயங்கள் உங்கள் மனசில் இருக்கும். நீங்கள் அதையே சுமந்துக்கிட்டு அலையாதீங்க. இதனால் உங்கள் சமாதானம் பாதிக்கப்படுது, உங்கள் குடும்பம் பாதிக்கப்படுது. இதனால் என்ன சின்ன ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இன்னைக்கு அதை ஒப்புரவாகத்தான் கர்த்தர் நம்மகிட்ட சொல்லுகிறார். அலையில சொல்லுங்க, அலையிலூயா. தப்பு செஞ்சா, ஒரு ஆள் தப்பு செஞ்சா உணர்த்த வேண்டியது நம்முடைய வேலை. ஒரு ஆள் தப்பு செஞ்சால் என்ன செய்யணும்? அப்படி இல்லை, நான் போய் பேசுகிறேன் பாஸ்டர், அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறது இல்லை பாஸ்டர், அதை ஒப்புரவா எப்படி பாஸ்டர் ஒப்புறேன்? அதை ஆண்டர் கேட்கவே இல்லை. நீங்கள் போய் நீங்கள் வந்து என்னது மன்னிக்க தான் சொன்னார் தவிர, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த காயத்தை மாற்றுன்னு சொன்னாரே தவிர, நீங்கள் போய் என்ன அதுக்கு சரண்டர் ஆகி நீங்கள் போய் விழுந்து காலில் விழுந்து ஐயா ஐயா அது இப்படி சொல்ல விடவே இல்லை. வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 18 அதிகாரத்தில் 15, 16, 17 பாருங்கள். ஒருத்தன் தப்பு செஞ்சா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தார், அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனியாக இருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு என்ன செய்ய உணர்த்து. அவன் குற்றத்தை என்ன செய்ய உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை என்ன செய்தால் ஆதாயப்படுது. ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டாங்க, இல்லை ஒரு சகோதரி குற்றம் செஞ்சுட்டாங்க, அவங்க என்ன செய்ய தனியாக இருக்கும் பொழுது போய் பேசுங்க. நீங்கள் செஞ்ச தப்பு, இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செஞ்சிடக்கூடாது, இப்படின்னு பேசியிருக்கக்கூடாது, இப்படி நடந்துடக்கூடாது, இதனால் இவ்வளோ பாதிப்பு எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் நேரடியாக போய் நினச்சிங்க முதல்ல பேசணும். அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றது, அதனால உனக்கு என்ன வந்துட்டு அவனை ஆதாயப்படுத்தி கொண்டார் அப்படிங்கிற. அடுத்த வசனத்தில் பாருங்கள், அடுத்த வசனத்தில் அப்படி செவி கொடுக்காமல் போனால் 2-3 சாட்சிகள் அவங்க வந்து வில்லங்க பண்ணுதாங்க. நான் பண்ணா, நான் அப்படி பண்ணா, அதை நான் அப்படியே பேசலை, அப்படிலாம் வைக்கல, ஆனால் உங்களுக்கு அந்த சாட்சி இருக்குது. 2-3 சாட்சிகளை கொண்டு போய் சங்கதியெல்லாம் நிலைவரப்படுத்து. ரெண்டு பேரை என்னச்சுன்னா உன்னோட கூட்டி கொண்டு போ. அவங்களுக்கும் செவி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கும் அதுக்கடுத்து என்ன சொல்லுது? அதை உன் சபைக்கு தெரியப்படுத்து. எதுக்கு தெரியப்படுத்தணும்? மூணாவது சபை, அது சங்கத்துக்கு தெரியப்படுத்து. சபைக்கு செவி கொடுக்காம போனா அவன் உனக்கு எப்படி இருக்கிறான்? அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போல இருப்பான். இதுதான் நம்முடைய ஸ்டேட்மெண்ட். நம்ம தலைகளை போவோம். முதல்ல போய் பேசு, 2வது சாட்சியில் நிரூபி, 3வது அதையும் கேட்கல சபைக்கு தெரியப்படுத்து. அது இல்லை, அதுக்கடுத்து நெக்லெக்ட் பண்ணு, ரிஜெக்ட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். அதுக்கடுத்து என்ன சின்ன ஸ்தோத்திரம், அவனுக்கு உனக்கு உறவில்லை, ஒட்ட வேண்டாம். அதைத்தான் வேதம் சொல்லுது. ஆனால் நீ உன்னுடைய சமாதானம் பாதுகாக்கப்பட, உன்னுடைய வாழ்க்கை இருக்கிற எரிச்சல் அடங்க, உன்னுடைய நினைச்சின வாழ்க்கை நினைச்சின தேவ ராஜ்யத்திற்கு தூரமாகாதபடி அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுதாரு? நீ ஏற்றுக்கொள். நீ வந்து என்னச்சின ஸ்தோத்திரம், அதை என்னச்சினா சகித்துக்கொள், அதை என்னச்சின மன்னி. அப்படி ஒப்புரவாகி உன் வாழ்க்கையில் நினச்சினா நீ ஒப்புரவாகிரு. உன் வாழ்க்கையில் நினச்சினா அந்த தீங்குக்கும் அந்த என்னச்சின நியாய தீர்ப்புக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கொடுக்குறார். எனவே ஆண்டவரே, யார் மேலே எனக்கு அந்த பகை, யார் மேலேயும் கசப்பு, ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளேயோ, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளேயோ, இல்லை உடன்பிறப்புக்குள்ளேயோ, இல்லை என்னச்சுன்னா நம்முடைய சம்பந்த இடத்துலையோ, இல்லை நமக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் மாமன் மாமி மேலேயோ, இப்படி யார் மேலேயோ ஒரு கசப்பு நமக்குள்ளே வச்சு அதையே சுமந்துட்டு போகாதீங்க. இன்றைக்கி அதெல்லாம் தூக்கி போடுங்க. அப்படி போய் என்னை ஒப்புரவாங்குங்க. கர்த்தர் என்னச்சுன்னா அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ அதெல்லாம் மாற்றிட்டு உங்கள் சமாதானம் பாதுகாக்கப்பட அவர் ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கண்களை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டரை பார்த்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க.
நம்ம தோத்துறோம். தேவன் உங்களோடு கூட எந்த காரியத்தை உணர்த்திருந்தா அது எல்லாத்தையும் எனக்கு ஆண்டவர்கிட்ட நினைச்சுன்னா சொல்லுங்க. ஆண்டவரே, இதனால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, இதனால் உங்கள் வேலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, உங்கள் குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய ஆமை ஸ்தோத்திரம் உங்களுடைய பயணத்தில் நீங்கள் எவ்வளவு பாதிப்புக்குள்ள அதையே தூக்கி சுமந்துக்கிட்ட வாழ்க்கையில் எவ்வளவு நீங்கள் நினச்சின பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் கர்த்தர் அந்த ஒப்புரவாகுதலை ஆண்டவர் சொல்லுகிறார். அம்மே தோத்திரம், நீ அதுக்கு ஒத்துப்போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. இல்லை நீ அதோடு கூட நினச்சின இணைஞ்சு போயிரு, அந்த பாவத்துக்கு இணைஞ்சு போயிரு, அக்கிரமத்துக்கு இணைஞ்சு, அதை சொல்லலை. உன்னை பாதுகாக்க, உன் சமாதானம் பாதுகாக்கப்பட, உன் நீதி பாதுகாக்கப்பட, உன் உத்தமம் பாதுகாக்கப்பட. அம்மே ஸ்தோத்திரம், தேவ ராஜ்யத்தின் அந்த சுதந்திரவாளி, அந்த ஆசீர்வாதத்தின் பங்காளி அம்மே ஸ்தோத்திரம் என்பதை நாம் நினைச்சனா அனுபவிக்க அதுக்கு தடையெல்லாம் இருக்க தேவன் நினைச்சனா நீ ஒப்புரவாக சொல்லுகிறார். அம்மே ஸ்தோத்திரம், அந்த கசப்பு இல்லாத, வெறுப்பு இல்லாத, அம்மே ஸ்தோத்திரம் கோபம் இல்லாத ஒரு சுத்த இருதயத்தை கத்தறிந்த ஆமென் ஸ்தோத்திர காலையில தேவன் நமக்கு தருவாராக. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா. என் உள்ளத்துல சமாதானம் வரட்டும். நீ சொல்லுங்க, ஆண்டவரே அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளுகிறப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்க செய்த தப்பை ஏற்றுக்கொள்ள அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த தப்புக்கு உடன்பல்ல அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறப்பா, அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்க மேல எனக்கு கசப்பு இல்லப்பா, அவங்க மேல எனக்கு கோபம் இல்லப்பா, அவங்க மேல எனக்கு வைராக்கியம் இல்லப்பா. ஆண்டவரே அதை நான் அவங்களை மன்னிக்கிறப்பா, அவங்க செய்ததை நான் சகித்து கொண்டுட்டாப்பா, ஆண்டவரே பொறுத்து கொண்டுட்டாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சீர்படுத்துகிற தேவன், என்னை உங்களுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிற தேவன், ஆண்டவர் எங்களுக்குள்ளா இருக்கிற காயங்களை ஆற்றுகிற தேவன். இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளா இருக்கிற எந்தெந்த காரியம் இருந்தாலும் அதெல்லாம் ஆற்றுவீராகப்பா. பல நாட்களாக பல சூழ்நிலை நிமித்தமாய் அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் ஆறாத ரணமாக ஆண்டவரே அந்த வேதனையோடு கூட நிற்பதை அறிந்திருக்கிறேன். இது நிமித்தம் எத்தனை இழப்புகள், எத்தனை ஆண்டவரே துன்பங்கள், எத்தனை ஆண்டவரே ஸ்தோத்திர சமாதான குறைச்சல்கள். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர கிருபையை தருவீராக. அந்த காயங்கள் ஆற்றப்படுவதாக, அந்த கசப்புகள் வெளியே போவதாக, அந்த தேவையில்லாத வைராக்கிய வெளியே போவதாக. ஆண்டவரே சமாதானத்தினை கட்டளையிடும். ஆண்டவரே உங்க இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை நடத்தும், எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறேன். உன்னத தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தைகள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அந்நியக்கும் சமாதானம் ஆசீர் பாதுகாப்பும் சுகமும் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. ஆமாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சல மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒரு வாழ்த்திலே சொல்லி சமாதானமாய் கடந்து செல்லுங்கள்.